நாமத்தாலே உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த தினமதில் கூட நம்ம ஆண்டவரோட ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த 23வது அதிகாரம் ஃபுல்லாகவே நம்ம படிக்கும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் ஆண்டுகளிலே கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் உம்முடைய கோலும் தடியும் என்னை நடத்தும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று இந்த வசனம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மளை எப்படி வழி நடத்துகிறார், எப்படி நம்மளை தேற்றுகிறார், எப்படி நம்மளை எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி நம்மளை வழி நடத்தி கொண்டு போகிறார் என்று, மனிதர்கள் மூலமாக வருகிற பொல்லாப்புகள் ஆபத்துகள் இதெல்லாம் இருந்து ஆண்டவர் எப்படி நம்மளை விடுவித்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வருகின்ற பொல்லாப்புகள் அதெல்லாம் ஆண்டவர் விலக்கி நம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி மேன்மைப்படுத்துகிறார் என்றதாக ஒரு வசனமாக இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தாவீது வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எவ்வளோ பொல்லாப்பு வந்தது, எவ்வளோ மனிதர்கள் மூலமாக எவ்வளோ அவருக்கு ஆபத்துகள், பாடுகள், உபத்திரவங்கள் எவ்வளோ மனிதர்கள் மூலமாக அவருக்கு வந்தது. ஆனாலும் கூட பாருங்க, கர்த்தர் ஒருபோதும் தாவீதை கைவிடவே இல்லை. கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் தாவீதுக்கு எப்போதுமே இருந்தது. பாருங்க, தாவீதுக்கு விரோதமாக எவ்வளோ ஜனங்கள் எழும்பினாங்க. பாருங்க, ஆபத்துகள் வந்தது, மனிதர்கள் மூலமாக சத்துருக்கள் சதி மோச வேலைகளை செய்தாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க தாவீதை ஒரு நாளும் கைவிடாம சத்துருக்களுக்கு முன்பாக தாவீது என்ன பண்ணார்னா ஒரு ராஜாவாக உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவரை உயர்த்தி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினாலே அபிஷேகி அவரை உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில் கூட பாருங்க எவ்வளோ ஜனங்கள் நம்மளுக்கு விரோதமாக பாருங்க, வீடுகளில், சொந்த பந்தங்கள் மத்தியில், ஃப்ரெண்ட்ஸுகளில், வேலை ஸ்தலங்களில், ஊழிய பாதையில், சபையில் எவ்வளோ பேர் பாருங்க சத்துருக்களாக மனிதர்கள் எழும்பும்போது ஆண்டவர் பாருங்க நிச்சயமாக அவர்களெல்லாம் பாதுகாத்து சத்துருக்களுக்கு கைகளுக்கு நீங்களாக்கி விடுவித்து அவர்கள் தலையை உயர்த்துவார் என்று இன்றைய நாட்களில் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எவ்வளோ பாடுகள் உங்களுக்கு இருக்கிறதா, உபத்திரவங்கள் இருக்கிறதா, எவ்வளோ சத்துருக்கள் மனிதர்கள் மூலமாக எவ்வளோ சதி மோச வேலைகளை செய்கிறார்களா, துன்பப்படுத்துகிறார்களா, கஷ்டப்படுத்துகிறாங்களா, வார்த்தையின் மூலமாக கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு இருங்க. நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களும் கூட இந்த வசனத்தை கொடுத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தலையை அப்பா ஸ்தோத்திரம் பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறீர் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் தேடியும் காணாதிருப்பா என்று வசனம் சொல்லுகிறதப்பா. ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே. இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சத்துருக்கு முன்பாக எங்களுக்கு நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.